வணக்கம், வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ரெசிபி. ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு வந்துட்டு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழம்புக்குங்க முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. குழம்புக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. என்னெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன்னு பார்த்துடலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம். மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய். புளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு குழம்பு செஞ்சிடலாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து கருவாட்டை வந்து நான் சுடுதண்ணியில் கழுவிக்கலாங்க. அதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகட்டும். சுடுதண்ணி வந்து ஊற்றியாச்சுங்க கருவாட்டில். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், நம்ம அப்புறமா கழுவிக்கலாம். சட்டி சூடாயிடுச்சுங்க. அதில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கருவாட்டு குழம்புக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரியிட்டுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்திக்கலாம். வந்துட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. சுடுதண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த தலையை வந்துட்டு நம்ம பிச்சு எடுத்துடலாம். இது வந்து நமக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே வந்துட்டு குடல் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். காய் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். குழம்புத்தூள் சேர்த்திக்கலாம், மல்லித்தூள் சேர்த்திக்கலாம், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் குழம்புக்கு வந்து உப்பு கொஞ்சம் அரை உப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாட்டில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன். பத்திரினா நம்ம கடைசியில் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மசாலாவையெல்லாம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்திக்கலாங்க.
காய் வந்து பார்த்திங்கன்னா அரை வேக்காடு வெந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாங்க. தேங்காய் ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த கருவாட்டை வந்துட்டு சேர்த்திக்கலாங்க. கருவாட்டு போட்டு ரொம்ப நேரம் வேக வேண்டாம், கலக்க வேண்டாங்க, எல்லாம் உடஞ்சி போயிடும். நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஒரு கொதி வந்தோடனே நம்ம அப்படியே இறக்கிடலாம். கருவாடு போட்டு நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம மல்லித்தலை தூவிட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாங்க. கருவாட்டு குழம்பு வந்துட்டு ரெடி ஆச்சுங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவாட்டு குழம்புக்கு மட்டை அரிசி சாப்பாடு வச்சுருக்கோம். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி மட்டை அரிசி சாப்பாடு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாங்க. நல்ல வாசனையாக இருக்குது. கருவாடு குழம்பு சூப்பராக வாசனை. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கருவாட்டு குழம்பு மட்டை அரிசி சோறுங்க. கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குது. தூக்கலாக இருக்குது வாசனை. கருவாட்டு குழம்பு நல்லா இருக்குங்க. அதில் பாருங்க, தான் கருவாடு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. புளி, உப்பு, காரம் எல்லாமே வந்துட்டு சரியாக இருக்குது. பாருங்கள், கருவாடு சாப்பிட்டுடலாம். கருவாடு நல்லா வந்துட்டு வெந்திருக்குதுங்க. பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் எப்படி வெந்திருக்குதுன்னு. அப்படி சாப்பிடலாம் கத்திரிக்காயை. இந்த கருவாட்டோட இந்த கத்திரிக்காய் ஸ்மெல்லு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஸோ இந்த குழம்பு இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான நிறைய வீடியோஸை வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் தமிழ் கல்ச்சர் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.